ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய ஆதாம் 6ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர். 2 எஜமான்களுக்கு ஊழியம் பார்க்க முடியாது. யார் இந்த 2 எஜமான்கள்? ஒருவர் தேவன், இன்னொருவர் பணம், அல்லது பணத்திற்கு பதிலாக சுயம் என்று சொல்லலாம். அதாவது நிலத்திற்காக, வீட்டிற்காக, கால்நடை செல்வங்களுக்காக, குடும்பத்திற்காக, கல்விக்காக, வேலைக்காக, பதவிக்காக, புகழுக்காக, உலக பணம் என்ற இடத்திலே நாம் சுயமாக இவைகளெல்லாம் சம்பாத்தியம் பண்ண பணத்துக்காகவோ அல்லது சுயத்துக்காகவோ ஓடுகிறவர்களாக இருந்தால் அது உலக எஜமானுக்கு பார்க்கின்ற ஊழியம். ஆகவே நம்முடைய பணி தேவனுக்கு பார்க்க வேண்டுமா அல்லது பணத்துக்கு பார்க்க வேண்டுமா என்றால், ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வேண்டுமானால் 2 நாட்டிலே குடியுரிமை இருக்கலாம். இந்தியாவிலும் இருக்கலாம், அல்லது வேறொரு தேசத்திலும் இருக்கலாம், அல்லது 2 குடியுரிமை இருந்தால் அது சட்டப்படி தவறு என்றும் சட்டம் இருக்கின்றது. ஆனால் பரலோக ராஜ்யத்தை பொறுத்தவரை பரலோக ராஜ்யத்திற்கு மட்டுமே குடியுரிமை உண்டு. அதற்கு நாம் இடுக்கமான வாசல் வழியாக செல்ல வேண்டும். ஆனால் இன்னொரு வழி உண்டு, விசாலமான வழி. அநேக தேவ பிள்ளைகள் அந்த வழியை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். எப்படி என்றால், தாங்கள் இடுக்கமான வாசல் வழியாக செல்வதாக சொல்லிக்கொண்டு விசாலமான வழியிலே பயணிக்கிறார்கள். அதாவது தேவனுக்கும் பணத்துக்கும் இந்த சுயத்திற்கும் ஒரே நேரத்திலே ஊழியம் பார்க்க முடியும் என்றும், பரலோகத்திலும் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும், பூமியிலும் பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பூமியிலே பொக்கிஷம் சேர்ப்பது அது அழிந்துவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும். பூமியுடைய பொக்கிஷம் நிலையானதல்ல என்பது அவர்களுக்கு தெரியும். அல்லது அவர்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து விட்டால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே மரித்து போய்விடுவார்கள், அழிந்து போய்விடுவார்கள். ஆகவே அந்த பொக்கிஷத்தை என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியாமலே, அந்த பொக்கிஷத்தை குறித்து எதுவும் அறியாமலே மறைந்து விடுவார்கள். ஆகவே இப்படி தெரிந்திருந்தும் இந்த பூலோக பொக்கிஷத்திற்காக அது நமக்கு போகும்போது எதற்குமே பயன்படாது என்பதை அறிந்திருந்தும் பரலோக பொக்கிஷத்தை நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் என்று பூலோக பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதனாலே பரலோக பொக்கிஷத்தை இழந்து போய்விடுகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? நாம் பூலோகத்திலும் பொக்கிஷம் சேர்க்க வேண்டும், பரலோகத்திலும் பொக்கிஷம் சேர்க்க வேண்டும். 2 எஜமான்களுக்கு ஒரே நேரத்தில் ஊழியம் பார்க்க வேண்டும் என்றால் எப்படி 2 எஜமான்களுக்கு ஒரே நேரத்தில் ஊழியம் பார்க்க முடியும்? பரலோகத்துக்கு பார்ப்பீர்களா, பணத்துக்கு பார்ப்பீர்களா என்று பார்ப்போமானால் அதற்கு 2ம் நாங்கள் பார்ப்போம் என்பது சொல்வது முக்கிய காரணமே பாவம்தான். பாவம் செய்கின்ற காரியங்கள், முதலாவதாக பாவத்திற்கு ஜனங்களை அடிமையாக்கி போடுகின்ற காரியம்தான் பாவம் செய்கின்ற காரியம். அடுத்து தேவனை பார்க்க விடாமல் தடுப்பது, மெய்யான ஒளியை பார்க்க விடாமல் தடுத்து ஆவிக்குரிய கண்களை குருடாக்குவது, அதாவது தேவனுடைய பக்கத்துக்கு இணைந்து விடக்கூடாது என்பது. அந்த பாவம் அடுத்து என்ன செய்கிறது? 3வது காரியமாக ஜனங்களை அழித்து போடுகிறது. பாவத்தின் தண்டனை நித்திய மரணம். இப்படி அவர்கள் உலகத்திற்கு ஊழியம் பார்க்கும்போது எப்படி தேவனுக்கு ஊழியம் பார்க்க முடியும்? ஆகவே இவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஆனால் இவர்கள் பவுல் ஊழியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். பவுல் ஊழியம் பார்ட் டைமாக கூடார தொழிலை செய்து வந்ததை சொல்கிறார்கள். ஆனால் பவுலுடைய ஊழியம் மனுஷனை பிரியப்படுத்துவதற்கான ஊழியம் அல்ல.
தேவனை பிரியப்படுத்துவதற்கான ஊழியம். அவர் காணிக்கை பணங்களை தர்ம சகாயமாக கொடுத்தவர். தனக்கு சாப்பிட காணிக்கை பணத்திலிருந்து அவர் எடுக்கவில்லை. தன் சொந்த காரணங்களுக்காக காணிக்கை பணத்திலிருந்து அவர் உபயோகப்படுத்தவில்லை. அதனால் தனக்கு இந்த பூலோக தேவைகள் உண்டு என்பதனாலே அவைகளுக்காக அவர் பகுதி நேர தொழில் செய்தாரே ஒழிய அவர் தர்ம சகாயம் செய்ய வேண்டிய நோக்கத்தோடு பரலோக பொக்கிஷத்தையும் சேர்த்து வைத்தார். ஆனால் மனிதர்களால் அவ்வாறு முடியுமா? அப்படி ஒரு ஊழியம் செய்ய முடியுமா என்றால் முடியாது என்பதை தான் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆகவே உலகத்திற்கு நாம் ஊழியம் செய்யும்போது அது மனிதர்களை பிரியப்படுத்துவதாகும். ஆனால் நான் அப்படி என்றால் ஊழியக்காரன் அல்லவே என்பதை பவுலடியார் மிகவும் கவனமாக சொல்கிறார். கடமையோடு தேவனுக்கு ஊழியம் பார்க்கிறார். உண்மையோடு தேவனுக்கு பணி செய்கிறார். அவர் ஒருபோதும் உலக சிநேகத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்படி உலக சிநேகத்துக்கு நம்மை போல அவர் இடம் கொடுத்து விட்டால் தேவனுக்கு பகை என்பதை யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கலாம். யாக்கோப்பு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆசை, நம்முடைய அன்பு, நம்முடைய எண்ணங்கள் ஆகியவை நமக்கு தேவன் மீது தான் இருக்க வேண்டுமே ஒழிய இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடாது. பணம், பொருள் ஆகியவற்றை சேர்ப்பதை குறித்து, பதவி, பட்டம் ஆகியவற்றை சிந்திப்பதை குறித்து நிறுத்திவிட்டு தேவனுக்கு மட்டுமே நாம் ஊழியம் செய்யும் பட்சத்தில் தான் பரலோக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். இதைத்தான் 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகின்றது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்பதை கர்த்தர் தெளிவாக சொல்வதை இன்றைக்கு பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.